சரி நான் தமிழ் சரி. இப்போ இதில் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கு. அது அண்ட் அதர்ஸ் இப்போ இவருக்கு ரிசோர்சஸ் இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, இது இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியா இவர் சஃபர் பண்ணிட்டு இருக்குன்னு அது நீங்க சொல்லியிருக்கு. சரி, அப்போ உங்களோட பிரைம் மோட்டிவ் என்ன? இது இப்போ ஆளுகள் இப்படியும் இந்த 2025லும் இந்த மாதிரி ஆளுகள் இருக்கு, மீன்ஸ் தேர் ஆர் பீப்புள் லிவிங் லைக் திஸ். அதான் உங்களோட மோட்டிவ். இல்லைன்னா police brutality இல்லை, இவரோட பேசிக் நீட்ஸ் கிடைக்கல. வாட் இஸ் யுவர் எய்ம், இன்டென்ஷன், பேசிக் இன்டென்ஷன் இன் மேக்கிங் சச் a movie? லைக் எப்படின்னா இந்த படம் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்போம். லைக் எப்படின்னா ஒரு யார் இறந்தாலும் சரி ஒரு ஓட்டு தான். அன்றைக்கி வந்து எலெக்ஷன்ற மாதிரி தான் நம்ம இதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓப்பனிங்கில் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். முடியும் போது எலெக்ஷன் அன்றைக்கி தான் இந்த கதை முடியும். அன்றைக்கி தான் ஓட்டு மிஷின் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே வந்து ஆஃபீஸர்ஸ் போவாங்க. லைக் எப்படின்னா அந்த மக்கள் அங்கேயே இருக்கணும். அவங்க இவங்களாம் அங்கே தான் இருக்காங்க சார். அவங்க ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, கேஸ் பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களும் ஓட்டு போடுறாங்க. அவங்களே தேடி எந்த ஒரு வாழ்வாதாரமும் போகல. ஆனால் ஓட்டு மிஷின் மட்டும் போகுது 5 வருஷத்துக்கு ஒரு டைம். பேசிக் நீட் எனக்கு கிடைக்கிறது அவங்களுக்கும் கிடைக்கணும். அதுதான் சார் மோட்டிவ். நான் எனக்கு பசிச்சுன்னா நான் வெளியே போயிட்டு தான் சாப்பிட முடியும். அவன் பசிச்சா கூட ஆசைப்பட்டா கூட சாப்பிட்றதுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போன்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம போர்ட்ரேட் பண்ணணும் சார். அவனுக்கு கிடைக்கணும்ல, ஒரு சாமானிய மனுஷனுக்கு கிடைக்குது, அவனுக்கு கிடைக்கணும்ல. அதான் நான் போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் சார். தேங்க்யூ சார். சார் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே? எஸ். எதுக்கு இந்த மாதிரி ஜோனர் சூஸ் பண்ணீங்க? நார்மலி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னா ஒரு சேஃப் சோன் எப்படி இப்போ எல்லாரும் பார்ப்பேன், ஒரு கொமர்ஷியலா இல்லைக்கில் ஹியூமரா ஒரு சப்ஜெக்ட் தான் எல்லாரும் பார்ப்பேன். எதுக்கு இவ்வளோ சீரியஸான சப்ஜெக்ட் பார்ப்பேன்? லைக் எப்படின்னா சார், இப்போ நம்ம ஜேர்னி எங்கே ஆரம்பிக்கிறோம், நமக்கு வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்துச்சு, நம்ம எங்கேருந்து வரணும் தான் நம்முடைய கதைகள் உருவாகும். அந்த மாதிரி ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் நான் தமிழ்நாடு ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் நான் வரேன். இது ஏன் படம் அப்படின்னா பாலுமகேந்திர சார் சொன்னது தான். நமக்கு இருக்கிற அந்த சஃபர் இருக்குல்ல, நமக்கு ஒரு கோவம் இருக்குல்ல, அது எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் இந்த மீடியம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மீடியத்தில் நான் தான் கலைஞர் ஒரு டீம் சேர்ந்து உருவாக்குறோம். இந்த படைப்பு வந்து நமக்கு நினைச்சதை பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு நம்ம வழியை சொல்லலாம்ல. இந்த வழின்ற சென்ஸ் என்னன்னா வழி மட்டுமே கிடையாது. என்னுடைய வழி வந்து ஒரு சமூகத்திய வழி. நிறைய பேருடைய வழியும் நிறைய ஹில் ஸ்டேஷன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதை நம்ம எப்படியாவது போட்டு இருக்கணும். அதுக்கு இந்த மீடியம் கரெக்டா இருக்கும் தான் இது சூஸ் பண்றது. Anyway, it was very nice feeling. ஒரு டூர் போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் வருது கொடைக்கானல். லைக் நான் தான் சார் சொல்றேன். இப்போ எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னா ஜாலியா ஒரு ஃபேமிலி ட்ரிப் போறீங்க, ஈஸியா டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அதே ஹில்ல நீங்க சுத்தி பார்க்குற அந்த டைம்ல எதுவுமே கிடைக்காம உங்க பக்கத்துல ஒரு நடந்து போவோம், அது உங்களுக்கு தெரியாது. அதே ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம். இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹில் ஸ்டேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ இருக்கு. நீங்க சுத்தி பார்க்குற எல்லா இடத்துலையும் ரோடு இல்லாம ஸ்பெஷல் இல்லாம உங்களை மீட் பண்ணிட்டு ஒருத்தன் போவான், அவனோட வழி உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் ஒவ்வொரு டைம் ஹில்லுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகும். ஹில்லுன்னு அழகு மட்டும் கிடையாது சார், டேல மட்டும் தான் அழகு. அது இருட்டுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு நாள் விடியலும் அவங்களுக்கு விடியிற ஒவ்வொரு பொழுதுமே இந்த மாதிரி தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு லைஃப். அந்த டார்க்னஸ் தான் நம்ம அழகு மட்டுமே கிடையாது, அந்த டார்க்னஸ் தான் காட்ட ட்ரை பண்ணிடுறோம் சார். தேங்க்யூ. നെക്സ്റ്റ് ക്വസ്റ്റ്യൻ നമുക്ക് ടൈമിന്റെ ഒരു പ്രശ്നമുണ്ട്. സോ ഫാസ്റ്റ് ഷീല, മലയാളത്തിൽ കുമ്പളങ്ങി നൈറ്റ്സ് വന്ന് ഞങ്ങളെ പിന്നെ വിഷമിപ്പിച്ചു. ഇതിനകത്തും പിന്നെ ഞങ്ങളെ വിഷമിപ്പിച്ചിട്ടാണ് പോകുന്നത്. എങ്ങനെയാണ് ഒരു സാഡിസ്റ്റിക് അല്ലെങ്കിൽ കുറച്ചുകൂടെ എല്ലാവരും ഇമോഷണലി ഡൗൺ ആക്കുന്ന ഒരു കഥാപാത്രം എങ്ങനെയാണ് ചെയ്യാൻ വരുന്നത്? ஆக்சுவலி இது கெவி இங்கே கேரளாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு லாங்குவேஜே இல்லைன்றது தான் நான் எப்போது எல்லா இடத்துலையும் ஸ்டேஜில் சொல்கிறது. நான் பிரித்து பார்க்குறதுக்காக பேசல. பட் எனக்கு பர்சனலாக இங்கே ஸ்டோரிக்கு ஒரு 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 இம்பார்ட்டண்ட் வந்து எப்போவுமே இண்டஸ்ட்ரி வைஸாக வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மலையாளமில் ஸ்டோரி பேஸ்டாக லைக் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எப்போவுமே இங்கே அது ஒரு பெரிய ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. அது மாதிரி நான் தமிழ்லையும் லைக் ஸ்டோரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரியான கதைகள் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்கேன்.
கும்பலங்கி நைட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கதை பண்ணியாச்சு, பெர்முடா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் ஷெயினோட. அது கோவிட்னால ரிலீஸ் ஆகலை. பெர்முடாவும் ஒரு நல்ல ஒரு கதையாக இருந்திருக்கும். ரிலீஸ் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து அதை கொண்டாடி இருப்பீங்க. எனிவே இன்னொரு மூவி, அந்த டைரக்டர் இன்னொரு மூவி பண்ணணும் இந்த நேரத்தில். நான் அதுதான் என்னோட விஷயம் கூட. நானும் நிறையா மலையாள படம் பண்ணோம், அதுவும் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹாப்பி கெவிக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சீன் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ക്യാമറമാനാണ് സാർ. എന്താ ഫിലിമിനോട് ഏതാ ഫ്രെയിംസ് എടുത്താലും ഒരു എപ്പോഴും ഒരു ഷെയ്ക്ക് ഉണ്ട്. ഓൾവേസ് ഷെയ്ക്ക് ഈച്ച് ആൻഡ് എവറി ഫ്രെയിം. ഒരു இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் பார்க்கும்போது ഒരു അത് കണ്ടിന്യൂറ്റി നോക്കത്തില്ല, ലൈറ്റ് നോക്കത്തില്ല, ആ ഒരു മൂവ്മെന്റിലാണ് എല്ലാം ഇരിക്കുന്നത്. ഇത് ഇങ്ങനെ ചെയ്യണമെന്ന് എപ്പോഴും എന്താണ് ഇൻസ്പിറേഷൻ തരുന്നത്? அந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் அங்கே என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் அங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அங்கே நான் வந்து போயிட்டு ஃப்ரேம் வச்சு ஸ்டேஜிங் பண்ணி பொசிஷன் கொடுத்து ஃப்ரேம் அவுட் ஃப்ரேமிங் இப்படி நாங்கள் ஷூட் பண்ணல. வி ஜஸ்ட் மேட் தம் டு ஹேப்பன் வாட் தே டூ அண்ட் அதை நான் ஒரு கார்னர்லேருந்து கேப்சர் பண்ணேன். அப்போது நான் அங்கே ஒரு கேரக்டராக ஃபீல் பண்ணும்போது அங்கே எனக்கு எந்த ஸ்டாட்டிக்ஸும் தெரியல. ஸோ எனக்கு அது வந்து ஒரு மூமெண்ட்லேயே வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டார்க் போகணும், அதுக்குள்ளே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டும் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அவங்க கையில் என்ன ப்ராக்டிக்கல் லைட்ஸ் இருக்கோ, அவங்க என்ன அதை யூஸ் பண்ணுறாங்களோ அது உள்ளே வர்றப்போ தான் அந்த வெளிச்சம் இருக்கும். அது வெளில போகும்போது டார்க் ஆகிடும். ஸோ இந்த நாய்ஸ், இந்த ஸ்டாட்டிக்ஸு, இந்த ஒரு கிம்பிள் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டினது தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபி கம்ஸ் ஃப்ரம் த மைண்ட். நைட் சீக்வென்ஸ் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா சேலஞ்சிங்காக இல்லை. ஜஸ்ட் அங்கே என்ன ஹேப்பன் ஆகுதோ அது நான் ஒரு அப்சர்வராக இருக்கேன். அப்போ எனக்கு அதில் எந்த சேலஞ்சும் இல்லை. இப்போ இங்கே நடக்குது, ஐம் அப்சர்விங் திங்ஸ். அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது? இப்போ நான் வந்து அங்கே உட்காந்து அதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஒரு டோட்டலாக ஒரு ஹியூமனாக மாறும்போது தான் அங்கே ஹியூமன் சேலஞ்ச் தான் இருக்குது. ஜஸ்ட் ஐம் அப்சர்விங் திங்ஸ். அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம அதோட லேர்னிங்கும் பீங் பார்ட் தான். அப்போ நம்மளுக்கு எந்த சேலஞ்சும் இருக்காது, அதை நம்ம சேலஞ்சாகவும் பார்க்க மாட்டோம். ரெண்டாவது நம்ம டெக்னிக்கலாக உள்ளே கொஞ்சம் கொண்டு வரும்போது அதோட கண்டினியூட்டிஸ். நாங்கள் இதை வந்து டிஃப்ரெண்ட் சீசனில் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர்னா, நெக்ஸ்ட் ஜனவரியில் ஷூட் பண்ணுறோம். கட் பண்ணால் அகைன் அனதர் அக்டோபர். அப்போ எங்களுக்கு சீசனல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் அடல்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம அகைன் திருப்பி ஃப்ரேம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு அது ஒரு சேலஞ்சாக, அதுதான் சேலஞ்சாக இருக்குது. தவிர அந்த லைஃபாகவே ஷோ பண்ணுறதுக்கு வந்து எந்த சேலஞ்சும் எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா 4 days ஆகும் கரண்ட் வர. அப்போ நம்ம போயிட்டு திருப்பி ஜென்ரேட்டர்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. அந்த ஊருக்கு எதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் கிடையாது. அப்போ அதோட மூவிங்லேயே நம்ம அது கூடவே ஒரு ஃப்ளோவாக அதோட லைஃப்லேயே நம்ம வந்து மூவ் பண்ணும்போது அது இன்னும் எனக்கு வந்து லேர்னிங் அதிகமாக இருந்தது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவரோட இப்போ ரொம்ப செலக்டிவா இந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. மீன்ஸ் லைக் அவர் என்ன அவருக்கு ஒரு எல்லாம் ஃப்ரம் இது ட்ராமா பேக்ரவுண்டா இல்ல நீங்களே அங்கே இருந்தே சூஸ் பண்ணல எப்படி அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தது? இல்லை, எல்லாமே அங்கே இருக்கிற ரியல் பீப்புள்ஸ் தான். அங்கே இருக்கிற ஊருக்காரங்க தான் எல்லாருமே. யாருமே ஏன்னா அங்கே பேசிக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரமாட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 kilometers நடந்து போனோம். லைக் எப்படின்னா ஒரு சொன்னால இப்போ ஷூட் பண்ணால் கூட ஒரு கேமரா சார்ஜ் போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் நடந்து போய் தான் சார்ஜ் போட்டு வரணும். ஃபாரஸ்ட்ல எந்த சோர்ஸுமே இருக்காது. ஒரு நம்ம சமைக்கிறோம், சாப்பாடு செய்யணும்னா கூட சிலிண்டர் கூட ஒரு 7 kilometer கிட்ட 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டோலி கிட்ட தான் சிலிண்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாமே சொன்னேன். அங்கே யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த குரூ தான் மிச்சம் நடிச்சோம்னா அந்த ஊராளுங்க தான். Sir. Yes, sir. My question is to the DOP. Yes. So Jagat sir, first of all, what you've done in the movie was just mind-boggling. You've done a very, very exquisite job, to be frank. And I would like to ask you that, being the producer as well as the cinematographer of the film, how did you kind of manage to compensate both of the job? Yeah, that was the biggest task for me. That's what, Actually, first of all, I was not the producer. I'm being in charge of the money that came in. So to be political as well as to be artistic at the same time is a bit difficult. So that's what I was curious about, and I really want to know that. I choose to be in the art side. Okay. No, because two producers have quit the film, so they found it's much task. We can't continue, and then we took some footage, and அதை நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணி இதை
கொண்டு வரலாம் வெளியில் அப்படின்றதுல தான் எனக்கு ரொம்ப டாஸ்காக இருந்தது. ஸோ எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபிலிமில் தான் இருந்தது. ஃபண்ட் எவ்வளோ வருது, பட்ஜெட் எவ்வளோ ஆகுது, அதை பற்றி நாங்கள் இது பண்ணலை. எங்ககிட்ட ஆக்சுவலாக பைசாவே இருக்காது. நாங்கள் ஷூட் பண்ணிட்டு கேமராலாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பய சொல்லிவிட்டு எல்லாரையும் சைலண்ட்டாக அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபண்ட் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி நாங்கள் செட்டில் பண்ணி வரணும். இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எந்த ஒரு ஃபியரும் இல்லை. ஓப்பனாக சொல்லலாம், போய் படம் எடுக்கலாம் தைரியமாக அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் நம்ம ஹானஸ்டாக இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது நம்மளோட கான்ஃபிடென்ட். அதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். It was actually indeed a very bold move, sir. Camera. Thank you. Which camera you use? Yeah, Which camera? Shot in Venice. Venice. Venice and Venice 2. Okay. അതുപോലെ തന്നെ any physical preparation for this shoot because കാട്ടില് ക്യാമറ Yeah. We have to be in diet. ஷூட் போகிறதுக்கு முன்னாடி டயட்டில் இருக்கணும், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஷூட் ப்ரிப்பரேஷன் இந்த 4 இயர்ஸில் நாங்கள் என்டையர் நைட் தூங்க மாட்டோம். we will be working. ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி ஷூட் அங்கே ஃபாரஸ்ட் டெரைனில் போகும்போது நம்ம அந்த நைட் லைஃப்பை பழக முடியுது. இல்லைன்னா பாடி டயர்ட் ஆகிடும். இவங்க வந்து பகலெல்லாம் ஷூட் பண்ணோம், டே ஃபுல்லாக ரெயின் இருக்கும், அதே நைட் ரெயின் இருக்காது, மிஸ்ட் கோல்டு இருக்கும், அதுலேயே அவங்க ஒர்க் பண்ணணும். என்டையர் இன்பிட்வீன் 4 hours கேப் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து இருந்தாலும் R1 பொசிஷனை கவரேஜ் பண்ண முடியும். அதை நாங்கள் கவர் பண்ணாதான் நைட்டு திருப்பி அந்த வில்லேஜ் பீப்புள் வந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான் கொடுப்பாங்க, அதுக்குள்ள அவங்களோட ஷூட் பண்ணோம். திருப்பி அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு நாங்கள் அதை டே போனோம். திடீர்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஃபிசிக்கலி ரொம்ப சேலஞ்ச் இதில் வந்து நம்ம டெக்னிக்கலாக அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு வரதும் நம்மளுக்கு இருக்க மேன் பவரும் இதில் இந்த சேலஞ்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. Okay, final one question. ഡയറക്ടറോടാണ് ഡയറക്ടറോടാണ് ഇപ്പം ഒരു ഇങ്ങനൊരു ഇതൊരു ദിസ് എ ഫിലിം ഓഫ് പ്രൊട്ടസ്റ്റ്. ഐ തിങ്ക് ദിസ് ഈസ് യുവർ പ്രൊട്ടസ്റ്റ് റൈറ്റ്? ഇത് നിങ്ങളോട് പ്രൊട്ടസ്റ്റ് ആണ്. This film is a protest, right? For the justice that is not given to the people. இல்லை சார், லைக் எப்படின்னா ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய கடமை. இது வந்து நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு எல்லா சொல்லுமே நம்மளால பண்ண முடியும். இது நம்ம பார்க்குற லைஃப்பை சொல்ல நம்மளுடைய கடமை இல்லை, அது நம்ம சொல்லி தான் ஆகும். அது கண்டுக்காமல் போயிட்டா நல்லா இருக்காது. Do you still believe this is going to be a change in the life of the people that like living in Delhi? கண்டிப்பாக சார், நான் பிலீவ் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள் நினச்சிங்கன்னா, ஆக்சுவலி எங்களுடைய வாய்ஸ் மட்டும் கிடையாது, அதை கொண்டு போய் சேர்க்குற மீடியம் இதுதான், கேமரா தான். உங்களை மாதிரி ஆட்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேபி பாசிட்டிவ். Okay, Adarsh. Sir, first of all, amazing performance. We just loved your performance, excellent. And I would really love to know what is the kind of transformation which you had to undergo. Like, when on screen it's like you look very lean, and also there was like a lot of fight sequence and stuff like that. So, how was your preparation mentally and physically? ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். என்னென்னா நான் பேசுகிறது எனக்கு மைக்கில் திருப்பி கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சரியாக பேசல. அண்ட் இதுக்கு நான் எப்படி ஃபிசிக்கலாக அண்ட் மென்டலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்டோட பிகினிங்லேருந்தே நான் இருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் ஆக்சுவலி வேறு ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறது தான் பிளான் இருந்தோம். பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது, இந்த மாதிரி ஒன்று இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த கதையிலே நம்ம படமாக பண்ணலாம். ஸோ இதை அதை கேட்குறதுக்கு எங்களுக்குமே அது தெரியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியப்பட்டோம் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும்னு முடிவு பண்ணது வந்து அந்த கிராம மக்களை பார்க்கும்போது தான். இப்போ நம்ம வந்து அதை ஒரு படம் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறோம், ஆனால் அவங்களோட அன்றாட வாழ்க்கையே அதுதான். ஸோ ஒரு நாளும் எந்த பொருள் வேணும்னாலும் அவங்க ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிட்டு திரும்பவும் அதை தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அது 30 கிலோவாக இருந்தாலும் சரி, 50 கிலோவாக இருந்தாலும் சரி. To director sir, means you have told the story of that particular village, no? So when are you going to give them a screening of the whole movie? அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா? சார் புரியல, தமிழ். ஓகே, சரி. இப்போ நீங்க அந்த கிராமத்தோட கதை தானே சொன்னீங்க சார். Yes. அப்போ அந்த கிராம மக்களுக்காக உங்களோட பிக்சர் when are you going to show them? அந்த மாதிரி ஐடியா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா வந்து
ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இங்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுறோமே. கேரளா ப்ரெஸ்ஸுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்குமே ப்ளே பண்ணி காமிக்கல. அடுத்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து அங்கே போய் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போட்டு இப்போ போயிட்டு வந்தோம். சாங்ஸ் அந்த இருக்கிற நாங்கள் எடுத்த ஷூட்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சு தான் വന്നோം. ഓക്കെ, അപ്പോൾ നമ്മൾ ഗണേഷ് സർ സംസാരിച്ചിട്ടുണ്ടായിരുന്നില്ല. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்திருக்கிறது. ஏன்னா என்னை ஆக்டர் சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க. அதுக்கு ஆக்டரான காரணமே 2 பேர் தான். ஏன்னா பேசிக்கலி நான் வந்து ஆக்டர் என்னோட ஃபஸ்ட்டு படம் அந்த எம்எல்ஏ நடித்தது. நான் பேசிக்கலி நான் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக. ஆரஞ்சு மிட்டாய் ஒரு விஜய் படம் வந்துருக்குல்ல, ஆரஞ்சு மிட்டாய் விஜய் ஓல்டு நடிச்சிருப்பாரு. இது ரெக்கன்னு படம் பண்ணேன். விஜய் லட்சுமண் கண்ணமான சாங் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐங்கர் நான் 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இதனால் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு மிட்டாய் பண்ணும்போது ஒரு ஃபீல் கிடச்சிது. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு படம் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக விஜய் படம் சேர்த்து பண்ண வேண்டிய படம் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு அந்த மாதிரி படம் தேடிட்டே இருக்கும்போது இவங்க வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்பட்ட படம் ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜில் அந்த படம் ஆக்சுவலாக வந்து சொல்லுவாங்க